சார், தமிழ்நாட்டில் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்து அதிகமாக அந்த 4 ஆண்டுகள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் வந்து ஆணவ படுகொலைன்றதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் எல்லையில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு கொலை கொள்ளை திருட்டு நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று தினம் ஒரு மாணவன் 2 மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை அடிப்படையில் ஒரு மாணவன் இருசக்கர வாகனத்தில் செல்கின்ற பொழுது அவரை காரை மோதி அவரை வந்து கொலை செய்ததாக பத்திரிகை செய்தி. ஆக தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் 2 நாள் இல்லை. இன்றைக்கு அந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன, அப்படி தான் வந்துட்டு இருக்குது. இப்போ கொலை நிலவரம் என்ன, கொலைப்பட்டியல் நிலவரம் என்ன, அப்படி தான் அறிவிப்பு வருது, தொலைக்காட்சியில் செய்தி வருகிறது. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டு விட்டான். இன்றைக்கு 20 ஆணவ படுகொலை நடந்ததாக எங்களுக்கு கிடைத்த தகவல்படி 20 ஆணவ படுகொலை நடந்திருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கு. குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலை வாய்ப்பும் சரியில்லை, கொடுக்கப்பட்ட இடமும் வந்து ரொம்ப தொலைதூரத்தில் கொடுத்துருக்காங்க, குடும்பத்தை குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதை பற்றி அவர் வழக்கு செய்வதே வேண்டாம் விருப்பதான் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு, ஊடகம் பத்திரிகைக்கும் இது வெளியில் வந்துவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது உண்மைத்தன்மையை அறிய வேண்டும், இது குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டது. அதற்கு மேலாக உயர்நீதிமன்றமும் கண்டித்து விட்டது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு வேறு வழி இல்லாமல் தான் சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆகவே ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அரசு இந்த வழக்கில் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்பதுதான் தெரிகிறது. அதனால தான் வேண்டா வெறுப்போ ஒரு வேலை கொடுத்து அதுக்கு ஒரு நிதி கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவள் விரும்பிய இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அவள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும். இப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்னும் ஒரு 3 நாளில் அது செக்காக கொடுக்கணும், கேஷாக கொடுக்க முடியாது சட்ட நீதியாக. அதனால் எங்களுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி, எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின்படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்ட செயலர் மூலமாக 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும்.